முன்னேறி வந்து இன்னைக்கு வந்து குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. நம்ம அவங்கள தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே, நான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் பேசுறதுக்கு வந்து நவீன் சில்வர் டைரக்டர் அன்மியூட் பண்ணியிருக்கேன், பேசுங்க. ஓகே வெதர், தேங்க்யூ ஸோ மச். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? ஆடிபிள், பேசுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, ஹாய் டீம், குட் மார்னிங். நவீன் சில்வர் டைரக்டர். நான் வந்து ராயல் கிரவுன் டீம்ல இருந்து பேசுறேன். என்னுடைய அப்ளைன் பார்த்தீங்கன்னா கோல்ட் டைரக்டர் திவ்யாஸ்டர் அண்ட் டைமண்ட் டைரக்டர் மீனாஸ்டர், கிரவுன் டைரக்டர் நவீன் பிரதர். என்னுடைய சக்சஸ் ஸ்டோரிஸ், நான் எப்படி சில்வர் டைரக்டர் அச்சீவ் பண்ணேன், ப்ளஸ் வந்து பிஃபோர் விஷயம் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்றதை முதல்ல நான் சொல்லிடுறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். நான் காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிறேன், டிகிரி ஸ்டூடெண்ட். நான் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ்க்குள்ள ஜாயின் பண்ணும்போது மேக்ஸிமம் நான் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ நான் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அடிஷ்னல் இன்கம் எடுக்கணுன்றதுக்காக இந்த பிஸ்னஸ்க்குள்ள வந்து, ஏன்னா நம்ம காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம். எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்மே என்ன பண்ணுவாங்க, காலேஜ் போயிட்டு வந்து சும்மா தான் இருப்பாங்க. இப்போ நானும் அதே மாதிரி தான் இருந்தேன். அப்போ சம்திங் நம்ம ஏதாவது ட்ரை பண்ணணும், நம்ம ஏதாவது வந்து, ஏன்னா இப்போ நான் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிக்கிறேன். ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிச்சுக்கிட்டு ஏதாவது பண்ணலாம் தேடிட்டு இருக்கும் போதுதான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கோல்ட் டைரக்டர் திவ்யாஸ்டர் மூலியமா எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ராப்பரா யூஸ் பண்ணதுனால தான் நான் இன்னைக்கு வந்து சில்வர் டைரக்டர் வித் டிபிபியோட குவாலிஃபை பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணி அவரேஜா 1.5 இயர் ஆக போகுது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் இந்த பிஸ்னஸ்க்குள்ள ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ்ல நான் வந்த புதுசுல நான் ஜீரோ. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கிடையாது. அதே நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மைவி3, டிரான்ஸ் இந்தியா, இதுக்கு எல்லாமே கூட்டு போய் அவங்களா தானா வந்து கூட்டு போயிடுவாங்க. இப்போ டிரான்ஸ் இந்தியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வீட்டை தேடியே வந்துருவாங்க. நிறைய பேர் வீட்டை தேடியே அட்ரஸ் எல்லாமே வாங்கிட்டு அந்த மாதிரி நிறைய பார்ட் டைம் ஜாப் பார்த்துருக்கேன். பட் வெஸ்டேஜ்குள்ள வரும்போது அப்ப எல்லாமே ஜூம்ல தான் நடக்கும். மேக்ஸிமம் இப்போ ஆட்டோமேஷன் வந்துருச்சு. பட் அப்போ ஜூம் எல்டிபி தான் அட்டன் பண்ணேன். நான் ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் மந்த்தே பார்த்தீங்கன்னா நான் 8% லெவல்ன்றது கம்ப்ளீட் பண்ணேன். ஏன்னா நான் ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து இப்போ வரைக்குமே நான் ஃபாலோ பண்ற ஒரு விஷயம்னா அது 100 PV கன்சிஸ்டன்சி. நான் ஒரு மாசம் கூட 100 PV கன்சிஸ்டன்சி பண்ணாம இருந்ததே கிடையாது. எவ்ரி மந்த் நான் வந்து 2ஆம் தேதி ஆனா என்னுடைய செல்ஃப் பர்ச்சேஸ்ன்றது 100% கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்ல புதுசா ஜாயின் பண்ணும்போது 100 PV பண்ணணுமான்னு யோசிச்சேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்போ பண்ணதுனாலதான் இப்போ எனக்கு கீழே ஒரு பெரிய டீம் உருவாக்கி இருக்கேன். பிளஸ் வந்து நான் இப்போ சில்வர் அச்சீவ் பண்ணியிருக்கேன். அப்போ மெயின் திங் பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த பிசினஸ்குள்ள வரும்போது இது பண்ணலாமா, ஃபேக்கா இருக்குமா, நம்மளால முடியுமான்ற அந்த ஒரு மைண்ட் செட் தான் இருக்குமே தவிர இதுல என்னதான் இருக்கு, நம்ம ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்ற ஒரு அனலைஸ் பண்ற ஒரு மைண்ட் செட் யாருக்குமே இருக்காது. எல்லாருடைய மைண்ட் செட்டுமே இது ஜஸ்ட் உள்ள ஜாயின் பண்ணிருக்கோம். இப்போ வெஸ்டீல்ல ஜாயின் பண்றவங்க எல்லாருமே சின்சியராகவும் பண்ண மாட்டாங்க, ஜாயின் பண்றவங்க எல்லாருமே அச்சீவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு சில மெம்பர்ஸ் ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம்னு ஜாயின் பண்ணுவாங்க. ஒரு சில மெம்பர்ஸ் ரொம்ப சீரியஸா சின்சியரா இந்த பிசினஸ் எடுத்து பண்றவங்க தான் டைரக்டர் லெவல் இந்த மாதிரி குவாலிஃபை பண்ணி இன்கம்குள்ள வருவாங்க. அப்போ நான் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இனிஷியல் ஸ்டேஜ்ல நான் என்ன பண்ணேன்னா, முதல் விஷயம் ரெகுலர் மீட்டிங்ஸ்ன்றது நான் அட்டன் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா மீட்டிங்ஸ்ல இருந்து தான் நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். ஏன்னா மீட்டிங் அட்டன் பண்ணலன்னா ஜீரோ. ஏன்னா மீட்டிங் நம்ம அட்டன் பண்ணா நமக்கு இங்க இன்கம் வராது. நிறைய பேருடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நான் ஜாயின் பண்ணிட்டேன், நான் ஜாயின் பண்ணி இவ்வளோ நாள் ஆகுது, நான் 4 மாசமா உள்ள இருக்கேன், ஆனா எனக்கு இன்கம் வரல அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆனா நீங்க ஜாயின் பண்ணி சும்மா இருந்தா இன்கம் வரப்போறது கிடையாது. ஜாயின் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணா இன்கம் வரப்போறது கிடையாது. ஜாயின் பண்ணிட்டு ரெகுலரா மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணா இன்கம் வருமா, இந்த மாதிரி கேட்பாங்க நிறைய பேர். ஓகேவா? பட் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலுமே வந்து ஜஸ்ட் மீட்டிங்ஸ் அட்டன் பண்றதுனாலயோ ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலையோ இன்கம் தர மாட்டாங்க. நம்ம வேலை செய்யணும், வேலை செஞ்சாதான் இன்கம் வரும். நம்ம இங்க என்ன வேலை செய்யணும், நமக்கு கீழே ஒரு பெரிய நெட்வொர்க்கை பில்ட் பண்ண போறோம். ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம தான். பட் அப்படியே க்ரோ ஆக ஆக டீம், இப்ப நம்ம ஒரு 2 பேரை ஜாயின் பண்ணி விடுறோம், அந்த 2 பேர் நாளா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும், அதுதான் அதை டூப்ளிகேட் பண்றதுக்கு என்ன பண்ணணுன்றதை தான் நான் முதல்ல கத்துக்க ஆரம்பிச்சேன். நான் ஸ்டார்டிங்ல வந்த புதுசுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. ஏன்னா நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் இருந்ததுனால மார்னிங் போயிட்டேன்னா என்னால ஈவினிங் தான் வர முடியும். பட் நான் 24 ஹவர்ஸுமே என் ஃபோன் அவைலபிளா தான் இருக்கும். எப்போ கால் பண்ணாலுமே என்னோட டவுன்ஸ் நான் அட்டன் பண்ணி பிக் பண்ணி கிளாஸ் போயிட்டு இருந்தாலும் நான் எக்ஸ்கியூஸ் கேட்டு வந்து கூட நிறைய நாள் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிக் பண்ணி பேசியிருக்கேன். அப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்ன்றது ஸ்டார்டிங்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரெக்ரூட்மெண்ட்னா என்னன்னா மேக்ஸிமம் நம்ம ஐடிஸ் எடுக்கிறது, நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி ஷேர் பண்ணது. ஏன்னா இந்த பிசினஸ்குள்ள நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம்னா கண்டிப்பா வந்து இதுல இந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது நம்ம மத்தவங்களுக்கு தெரியப்படுத்த போறோம். இது ஆள் சேர்க்கிற வேலை கிடையாது. ஆள் சேர்க்கறதுக்கும் நம்ம பல பேருடைய லைஃப் மாத்த போறோம், நம்மளால பல பேருடைய லைஃப் மாறப்போகுது. அந்த ஒரு மைண்ட் செட்ல எல்லாருமே ஒர்க் பண்ணுங்க. ஏன்னா வந்து இப்ப நம்ம இருக்கோம், நம்ம ஒரு டீமை பில்ட் பண்றோம்னா
நம்ம கீழே இன்கம் எடுக்க வைக்கிறோம், நிறைய பேர் டேரக்டர்ஸ் உருவாக்குறோம், நம்மளால அந்த மீன்ஸ் அவங்களுடைய வாழ்க்கை வந்து மாறி இருக்கு. அந்த மைண்ட் செட் தான் எனக்குள்ள இருக்கு. நம்ம இங்க நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு ஒரு எக்ஸாம்பிள். மீன்ஸ் நம்மளால ஒருத்தங்க சக்சஸ் பண்ண போறாங்கன்றது தான் நான் என்னோட மைண்ட் செட்ல ஃபிக்ஸ் பண்ணேன். பிளஸ் ஸ்டார்டிங்ல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ ஃபேமிலி சர்க்கிளையோ யாருமே வரல. நான் இன்வைட் பண்ணி பார்த்தேன், பட் வரல. அதை விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா நான் அன்னோன் பர்சன்ஸ், அதாவது விசிட்டிங் கார்டு ஆகட்டும், சோசியல் மீடியா சைட் ஆகட்டும், எந்தெந்த மெத்தடெல்லாம் ட்ரை பண்ண முடியுமோ அதை தான் நான் ட்ரை பண்ணி மேக்ஸிமம் நான் ஒரு டீம்ன்றது பில்ட் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கன்சிஸ்டன்சி சூஸ் பண்றதுக்கு நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க. ஏன்னா இப்போ நீங்க ஜீரோ, நீங்க இப்போ நியூ ஜெனரா இருக்கீங்கன்னா 100p கன்சிஸ்டன்சி சூஸ் பண்றதுக்கு நீங்க யோசிக்க கூடாது. நீங்க வந்து 100p இப்போ பண்றீங்கன்னா இப்போ நீங்க ஒருத்தங்க பண்றீங்க, பட் ஒவ்வொரு மாசம் போகும்போதுமே உங்களுக்கு கீழே டீம் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தங்களும் நீங்க முதல்ல பண்ணணும், அப்பதான் உங்க டீம் கிட்ட போய் நீங்க சொல்லவும் முடியும். அது டூப்ளிகேட் ஆகும். அவங்க உங்களை பார்த்து ஒரு அப்ளை இருக்கணும், உங்களை பார்த்து தான் உங்க டீம் டெவலப் ஆகும். அதே மாதிரிதான் நான் என்ன பண்றேனோ என்ன பார்த்துதான் என்னோட டீம் வந்து டெவலப் ஆகும். ஓகேவா? அப்போ கன்சிஸ்டன்சி நான் எடுக்கும் போது இந்த பிசினஸ்ல நான் ஜீரோ, நான் மட்டும்தான் எடுத்தேன். பட் போன மந்த் பாத்தீங்கன்னா நான் சில்வர் டைரக்டர் வித் டிபிபின்றது குவாலிஃபை பண்ணியிருக்கேன். ரொம்பவுமே ஹாப்பியா இருக்கு. நான் ஆல்ரெடி ஜூன் 2024ல வந்து நான் என்னுடைய பிரான்ஸ் ஆக்டர் லெவல் கம்ப்ளீட் பண்ணேன். பட் ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ்னால மேக்ஸிமம் வந்து என்னால லெவல் மெயின்டைன் பண்ணிட்டேன், பட் நெக்ஸ்ட் லெவல் போகவும் முடியல. மேக்ஸிமம் வந்து ஒரு சில பிரேக் அன்றது இருக்கும், மேக்ஸிமம் டீம் பிரேக், அது எல்லாமே நார்மல் தான். ஓகேவா? அது பெரிய விஷயம் கிடையாது. பட் நம்ம கீழே விழுறோம், மேக்ஸிமம் நிறைய விஷயங்கள் நம்ம அங்க அனலைஸ் பண்ண முடியும். நீங்க ஒவ்வொரு பர்சன் கிட்டயுமே நம்ம வந்து இந்த பிசினஸ்ல நிறைய பீப்புள்ஸ மீட் பண்ண போறோம். அவங்க எல்லார்கிட்ட இருந்துமே நமக்கு ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது கண்டிப்பா கெயின் ஆகும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம இந்த பிசினஸ்ல வளர்றதுக்காகட்டும், நம்ம இன்னும் சூப்பரா டீம் டெவலப் பண்றதுக்காகட்டும், நம்மளுடைய மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்றதுக்காகவும் அது எல்லாமே யூஸ் ஆகும். ஓகேவா? அப்ப எல்லாருமே ஒவ்வொரு நாளுமே இன்விடேஷன்ன்றது ப்ராப்பரா பண்ணுங்க. அது நான் ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு இப்போ இன்னைக்கு மட்டுமே நான் கிட்டத்தட்ட வந்து 48 பேருக்கு மேல எல்டிபி ஷேர் பண்ணிருப்பேன். அப்போ அது என்னுடைய எஃபோர்ட், நான் கரெக்டா கொடுத்துட்டே இருப்பேன். அப்போ நான் காலேஜ் போயிட்டு தான் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கீழே பாத்தீங்கன்னா போன மந்த் மட்டுமே கிட்டத்தட்ட 35 பேருக்கு மேல 100p கன்சிஸ்டன்சின்றது பண்ணியிருந்தாங்க. மேக்ஸிமம் வந்து மீதி இருக்கவங்க எல்லாமே 30, 40 இந்த மாதிரி 60 இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த மெஜாரிட்டியான கவுண்ட் அந்த 100pன்றது நமக்கு கிடைச்சிருக்க ஒரு டூல். அந்த டூலை நம்ம எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்றது முதல்ல தெரிஞ்சுக்குவோம். முதல்ல நீங்க அதை கையில எடுங்க. ஓகேவா? அப்போ ரெகுலர் மீட்டிங்ஸ் வர ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெகுலர் மீட்டிங்ஸ் வரதும் இல்லாம அட்டண்டன்ஸ் வந்து நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அட்டண்டன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டீம் க்ரோத்தை ட்ராக் பண்றது, யார் ஐசன் போடுறாங்க, ஃபீட்பேக் போடுறாங்க, யார் ஆக்டிவா இருக்காங்க. இப்போ நீங்க ஜாயின் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுடைய ஃபீட்பேக் ஷேர் பண்ணாதான் எண்ட் ஆஃப் த மீட்டிங் நீங்க மீட்டிங் லிசன் பண்ணிருக்கீங்க, அதுல இருந்து சம்திங் நாலேஜ் கெயின் எடுத்திருக்கீங்கன்றது அதுல தெரிய வரும். ஓகேவா? அப்போ ஒரு மீட்டிங்குள்ள என்டர் ஆகும் போது நீங்க நியூ ஜெனரா இருக்கலாம், ஆல்ரெடி இருக்கிறவங்களா இருக்கலாம். இப்போ இந்த மீட்டிங் எவ்வளவு பேர் லிசன் பண்றீங்கன்றது தெரியாது. ரெகுலரா மீட்டிங் நடக்கும், பட் நம்ம லிசன் பண்றோமா? ஏன்னா யாருக்குமே தெரிய போறது கிடையாது. ஒரு சில மெம்பர்ஸ் அப்ளைன் சொல்றாங்கன்றதுக்காக அப்ளைன் டெய்லி வந்து ரிமைண்டர் கொடுக்குற மாதிரி நீங்க இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த பிசினஸ் நீங்க உங்களுக்காக பண்ண வந்திருக்கேன். அதே மாதிரி தான் என்னுடைய மைண்ட் செட். நான் இந்த பிசினஸ்குள்ள வரும்போது என்னுடைய அப்ளைன் ஒரு நாள் கூட எனக்கு கால் பண்ணி நீங்க வாங்கன்னு சொன்னதே கிடையாது. ஏன்னா எனக்கு இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தெரியும். நான் எனக்காக இந்த பிசினஸ்குள்ள வந்திருக்க, நான் இன்கம் எடுக்கணும் அப்படின்றது அதுல நான் தெளிவா இருந்தேன். அப்போ நீங்க உங்க அப்ளைன் சொல்லி வரணுன்றது கிடையாது. எல்லாருமே இதை பக்காவா ஃபாலோ பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். ஓகேவா? அப்ப நீங்க இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாலே கண்டிப்பா வந்து ஒரு பெரிய லெவல் ஆஃப் இன்கம்குள்ள நீங்க போக முடியும். அதுதான் நிறைய விஷயம் கத்துக்க முடியும். மீட்டிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்விடேஷன், ரெக்ரூட்மெண்ட், ரீடைன்மெண்ட் ரெண்டுமே நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ரெக்ரூட்மெண்ட்னா நம்ம ஐடிஸ் இன்வைட் பண்ணணும். ரீடைன்மெண்ட்னா ஆல்ரெடி போட்ட ஐடிஸை அவங்க டூப்ளிகேட் பண்ண வைக்கணும். நம்ம மட்டும் வேலை செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. கீழே கீழே வர்றவங்களுக்கு அவங்களுக்கான லெவல் என்ன, அவங்க என்ன பண்ணுன்றதை நம்ம 100% கீழே வர்றவங்களுக்கு பக்காவா கைட் பண்றோம்னா கண்டிப்பா அவங்க இந்த பிசினஸ்ல க்ரோ ஆயிடுவாங்க. ஓகேவா? அப்போ நம்ம டீமும் டூப்ளிகேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ தெளிவா நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம என்ன விஷயங்கள் லேர்ன் பண்ணோமோ, நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ அதை கீழே கீழே வர்றவங்களுக்கு நீங்க ப்ரொமோட் பண்ணணும், அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமே நீங்க கீழே கொண்டு போய் சேர்த்தா மட்டும்தான் நீங்க உங்க டீமை ஒரு ஸ்ட்ராங்கான டீமா கிரியேட் பண்ண முடியும். அப்போ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நான் பண்ண எல்லா விஷயமே என்னோட டீமுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருந்தேன். பிளஸ் எனக்கு கீழே பாத்தீங்கன்னா தெலுங்கு டீமும் நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு டீம் தமிழ்ல போயிட்டு இருக்கும், இன்னொரு டீம் பாத்தீங்கன்னா தெலுங்கு, இந்த மாதிரி நான் ஃபார்ம் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கேன். அப்போ அந்த தெலுங்கு டீம்ல அவங்க லாங்குவேஜ் தமிழ் பேச தெரியாது,
பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அப்ப அவங்களுக்குன்னு சொல்லி நான் மாசம் மாசம் பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் ட்ரைனிங் கிருஷ்ணகிரி டிஎல்சிபில நான் எவ்ரி மந்த் பாத்தீங்கன்னா வந்து ஆஃப்லைன் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சேன். இப்போ வரைக்குமே நான் எந்த ஆஃப்லைன் ட்ரைனிங்குமே சரவணன் சார் அட்டன் பண்ணது கிடையாது. பட் அந்த எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை எனக்கு ஆஃப்லைன் ட்ரைனிங் போன எக்ஸ்பீரியன்ஸ். பட் இருந்தாலும் அந்த ஒரு தெலுங்கு டீம் பண்ணும்போது எனக்கு தெலுங்கு லாங்குவேஜ் தெரியும், எனக்கு 5 லாங்குவேஜ் தெரியும். அதனால தெலுங்கு பர்சன்ஸ் நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். அதுவுமே ஓரளவுக்கு வந்து சூப்பரா போயிட்டு இருக்கேன். அந்த டீம்ல இருந்து தான் நான் டேரக்டர் கொண்டு வந்து இந்த மந்த் போன மந்த் பாத்தீங்கன்னா சில்வர் டைரக்டர் வித் டிவிபி குவாலிஃபை பண்ணேன். அப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இங்க வந்து தமிழ் தெரிஞ்சுமே பண்ணாம அசால்ட்டா இருக்கும். அப்போ தெலுங்குவே தெரியாம மீன்ஸ் சாரி தமிழ் தெரியாம ஒருத்தங்க வந்து நான் கத்துக்கிறேன், நான் பண்றேன், என்னால முடியும், எனக்கு அந்த கான்பிடென்ட் இருக்குன்னு வரும்போது நம்ம உங்களால விட முடியாது. ஓகேவா? அந்த மாதிரி மைண்ட் செட்ல தான் நான் தெலுங்கு டீம் கிரியேட் பண்ணிருக்கேன். அப்போ நிறைய பேர் இங்க தமிழ் தெரிஞ்சுமே பண்ணாம இருக்கீங்க. யாருமே ரொம்ப கேர்லெஸ்ஸா எடுத்துக்காங்க. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வெஸ்டேஜ்ன்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கையில இருக்கு. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்ன்றது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கான்கால். நான் என்னோட டீம்ல ஒரு நாள் கூட கான்கால் பேசாம இருந்ததே கிடையாது. மெயினா பாத்தீங்கன்னா நான் மார்னிங் டைமும் பேசிட்டே இருப்பேன். மேக்ஸிமம் எனக்கு எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ காலேஜ்ல அது எல்லாமே பக்காவா யூஸ் பண்ணுவேன். இப்போ மத்தியான டைம்ல மீட்டிங்ஸ் நடக்கும். எங்க காலேஜ்ல பாத்தீங்கன்னா மொபைல் யூஸ் பண்ண ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். ஒரு 2-3 வாட்டி ஜன்னல்ல கூட என்னுடைய போன் தூக்கி போட்டிருப்பாங்க. அப்போ ஏன்னா ரிப்பீட்டடா ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது அதை நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா மத்தியான டைம்ல மீட்டிங்ஸ் இருக்கும், அடிஷனல் ட்ரைனிங்ஸ் இருக்கும், அதை அட்டன் பண்ணும்போது அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே இருக்கும். பட் அதை நம்ம நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா இந்த பிசினஸ் நம்ம க்ரோ ஆக முடியாது. ஓகேவா? அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய பேர் வந்து இன்விடேஷன் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இன்வைட் பண்ணல, யாருமே வர மாட்டேங்கிறாங்க. அப்ப நான் எப்படி இதை பண்றது? இங்க யாருனே தெரியாதவங்க இன்வைட் பண்ணா கூட உங்க பேச்சு கேட்டு டெவலப் ஆயிடுவாங்க. ஓகேவா? அப்போ நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுல மக்கள் தொகைக்கு பஞ்சம் இல்ல, இந்தியாலயும் பஞ்சம் கிடையாது. ஓகேவா? டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ல இருக்கு. பட் சரவணன் சார் டீம்ல தமிழ் லாங்குவேஜ் சூப்பரா போயிட்டு இருக்கு. அப்போ நீங்க அன்னோன் பர்சன்ஸ் இன்வைட் பண்ண முடியும். நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இன்விடேஷன் மெத்தட்ஸ் என்னன்றது உங்க அப்ளை கிட்ட பக்காவா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நான் பாத்தீங்கன்னா கான்கால்ன்றது ரெகுலரா நைட் 12 o'clock வரை நான் கான்கால் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். இப்போ நேத்து கூட 2 hours கான்கால் ஆஃப்டர் மீட்டிங் முடிஞ்ச உடனே 2 மணி நேரம் கண்டினியூஸ் கான்கால் தான் இருந்தது. அப்போ மேக்ஸிமம் நான் நைட் டைம்ல நான் தூங்கணும், நான் சீக்கிரமா போகணும் அப்படின்னு யோசிக்கிறத விட எனக்கு கிடைக்கிற டைம் எதுவோ அதுதான் நான் ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியும். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு செமஸ்டர் எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கு. அப்போ நாளைக்கு நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு. அப்போ நான் அதை யோசிக்கிறத விட்டுட்டு மேக்ஸிமம் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணணும். அப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா இங்க ரீசன்ஸ் சொல்லக்கூடாது. ஓகேவா? நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்கன்னா எனக்கு பாப்பா இருக்கு, குழந்தை இருக்கு, எல்லாமே இருக்கும், எல்லாருக்குமே எல்லா கமிட்மெண்ட்ஸும் இருக்கும். பட் நம்மளுடைய ஃபோக்கஸ் வெஸ்டேஜ்ன்றது ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரிக்குள்ள, அதுவும் எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் நம்ம என்ன கத்துக்கிட்டு இருக்கோம், நம்ம கிட்ட என்ன ஸ்கில் இருக்கு, எதுவுமே இல்லை, ஃப்ரீயா ஐடி. இந்த ஐடி இப்போ நமக்கு ஐடி போட்டு கொடுத்துருக்காங்க, அந்த வேல்யூ வந்து இப்போ நமக்கு தெரியாது. பட் அந்த வேல்யூ நிறைய பேர் தெரியாம தான் வெஸ்டேஜ்குள்ள வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஓகேவா? முதல்ல எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கும், இதை விட ஈஸியான ஜாப் இருக்கான்னு ஒன்ஸ் அனலைஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா எல்லா ஜாப்லயுமே நம்ம கை வலிக்க கால் வலிக்க கஷ்டப்படணும். பட் வெஸ்டேஜ்ல மட்டும்தான் நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துல இருந்து ஒர்க் பண்ண முடியும். அப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்ஸ் உள்ள வந்துட்டோம், நமக்கான நீட் என்னன்றது முதல்ல இருக்கணும். இப்ப எல்லாருக்குமே ஒரு நீட் இருக்கும், ஒரு பர்பஸ் இருக்கும், அதனாலதான் உள்ள வந்திருப்போம். அப்போ உங்களுக்கான கோல் என்ன, நீங்க எதுக்காக வெஸ்டேஜ்குள்ள வந்திருக்கீங்கன்றத முதல்ல அனலைஸ் பண்ணுங்க. அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்க அதுக்கேத்த மாதிரி ஒர்க் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு காசு வேணுமா, இன்கம் வேணுமா, அப்போ இன்கம் இவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது அதை நம்ம ரீச் பண்ண முடியும். ஓகேவா? இல்ல கார் வாங்கணும், வீடு வாங்கணும், ஆல்ரெடி எனக்கு வீடு இருக்கு, அது எனக்கு தேவையில்லை, அப்போ நான் டிராவல் போகணும், அப்போ டிராவல் ஃபண்ட் எடுக்கணும், இந்த மாதிரி. அதாவது இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாக்ட் பிளான் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போ பிசினஸ் உடைய பிளான் என்ன, சிஸ்டம் என்ன, ஆல்ரெடி சரவணன் சார் டீம்ல சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்குன்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ நான் பாத்தீங்கன்னா நான் இனிஷியல் ஸ்டேஜ்ல இந்த பிசினஸ்குள்ள வந்ததுல இருந்து என்னோட அப்ளை திவ்யாசு கிட்ட தான் நான் எல்லா விஷயமே கத்துக்கிட்டேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சொல்றேன். ஓகேவா? அப்போ போக போக இப்ப பாத்தீங்கன்னா நானே எனக்கு கீழே பாத்தீங்கன்னா என்னுடைய 2 டீம் இருக்கு. எனக்கு அது ஃபுல் அண்ட் ஃபுல் நானா ரன் பண்ணி கொண்டு போயிட்டு இருப்பேன். ஏதாவது டவுட் இருக்கா? இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க நாலேஜ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்ல வந்த உடனே கேட்கிற ஒரு கொஸ்டின், நான் எவ்வளவு நாள் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணணும், ஒரு வாரம் 1 month அட்டன் பண்ணா போதுமான்னு கேட்பீங்க. பட் இப்ப நம்ம இப்ப நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்ப நான் சில்வர் டைரக்டர் வந்துட்டேன், இப்ப நான் லேர்ன் பண்ணது ஸ்டாப் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போகணும், இன்னும் பெரிய இன்கம் எடுக்கணும். அப்ப எனக்கு இன்னும் டேரக்டர்ஸ் உருவாக்கணும், நிறைய பேரை கொண்டு வரணும்ன்றத என்னுடைய ஃபோக்கஸா இருக்கும். இப்போ ஒருத்தங்க வெஸ்டில வந்து 1 லட்சம் ரூபாய் இன்கம் எடுக்கிறாங்கன்னா அது 2 லட்சமா மாத்துறதுக்கு என்ன வழியோ
அதுக்கு என்ன பண்ணணும் அதுதான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால ஆப்பர்ச்சுனிட்டின்றது ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பிளஸ் பாத்தீங்கன்னா நான் பண்ண விஷயம் இது எல்லாமே நான் பக்காவா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? அப்போ மெயினா வந்து நீங்க பார்ஷியாலிட்டின்றது கிடையாது, எல்லாருக்குமே ஒரே விஷயம் தான். நீங்க எப்படி அதை எடுத்துக்கிறீங்கன்றத பொறுத்துதான் இருக்கும். இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா, நான் ஃபிக்ஸ் பண்ணது ஒரே ஆப்ஷன் வெஸ்டேஜ் மட்டும்தான். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இப்போ நவீன் ஒர்க்கிங் பர்சன் கொஞ்சம் சீக்கிரம் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, முடிச்சுக்கோங்க. ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கீங்கன்னா ஓகே சார். ஓகே. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் ஒன்னாதான் இருக்கும். வெஸ்டேஜ் பண்ணா நம்ம லைஃப் மாறும், நம்ம எஃபோர்ட் போடணும், நம்ம சக்சஸ் பண்ணணும்ன்றத வச்சு நீங்க எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணுங்க. டீமை டூப்ளிகேட் பண்ணி எல்லா விஷயமே ப்ரொமோட் பண்ணுங்க. அவங்களுக்கு எல்லா விஷயமே கீழே கீழே வர்றது எல்லாமே ப்ரொமோட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. நான் சில்வர் டைரக்டர் அச்சீவ் பண்ணிட்டேன், வித் டிபிபியோட குவாலிஃபை பண்ணியிருக்கேன். எனக்கு கீழே இந்த மந்த் 2 பேர் வந்து பிரான்ஸ் வர போறாங்க 2 லெக்ல. நான் நெக்ஸ்ட் 6 மந்த் கோல்டு எல்ஓபி எடுக்கணும்னு டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா அதை நான் அச்சீவ் பண்ணிடுவேன்ற நம்பிக்கை இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ நவீன். ஓகே.